டிஎன்பிசி குரூப் 1ல 2024ல கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிளட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து PQRSTU ஆர் 6 மெம்பர்ஸ் இன் எ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன் விச் தேர் ஆர் 2 மேரிட் கப்புள்ஸ். அந்த ஃபேமிலியில 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க. டி A teacher is married to a doctor who is mother of R and U. டி அப்படின்றவங்க டீச்சர். அவங்க யாருக்கு மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா டாக்டர் அப்படின்றவங்க மேரேஜ் பண்றாங்க. டாக்டர் அப்படின்றவங்க வந்து ஆர் அண்ட் யூக்கு மதர். கியூ த லாயர் இஸ் மேரிட் டு பி. கியூ அப்படின்றவங்க லாயர். இவங்க யாரை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா பி அப்படின்றவங்க மேரேஜ் பண்றாங்க. பி ஹஸ் ஒன் சன் அண்ட் ஒன் கிராண்ட் சன். பி அப்படின்றவங்களுக்கு ஒரு சன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் சன். கிராண்ட் சன்னா இந்த சன்னோட சன்னு. ஆஃப் த 2 மேரிட் லேடிஸ் ஒன் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். 2 மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்க. அந்த 2 மேரிட் கப்பிள்ஸ்ல ஒரு ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒன் மேல் இன்ஜினியர் இந்த ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மேல் இன்ஜினியரும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஹவுஸ் ஒய்ஃப். நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து யாருன்னா, இந்த கொடுத்திருக்க 6 மெம்பர்ஸ்ல யார் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? மொத்தம் வந்து PQRSTU 6 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 மெம்பர்ஸ்ல அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க 2 மேரிட் கப்புள்ஸ் வந்து இருக்க போறாங்க. ஸோ 2 மேரிட் கப்புள்ஸ் இருக்கிறதுனால நான் எப்படி போட்டுக்கிறேன், மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபீமேலை குறிக்கும், இது வந்து மேலை குறிக்கும். அதாவது சர்க்கிள் வந்து ஃபீமேல், ஸ்கொயர் வந்து மேல வந்து டெனோட் பண்ணும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி அப்படின்றவங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி யாரு? டீச்சர். இஸ் மேரிட் டு டாக்டர். இவர் யாரை மேரேஜ் பண்றாரு? டாக்டரை மேரேஜ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இதை எடுத்துப்போம், இந்த கப்புள்ஸ் எடுத்துப்போம். இதுல வந்து ஒருத்தவங்க டாக்டரா இருக்கலாம், அதாவது ஒருத்தவங்க டாக்டர், ஒருத்தவங்க டீச்சர். டாக்டர், டீச்சர். இதை டி அப்படின்றது டீச்சர். நமக்கு வந்து ஜெண்டர் தெரியாது. ஜெண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஹூ இஸ் த மதர் ஆஃப் ஆர் அண்ட் யூ. அப்ப டாக்டர் அப்படின்றவங்க என்னன்னா ஃபீமேல். அப்ப இவங்க தான் டாக்டர், இவங்க மேல். இவங்க ஃபீமேல், இவங்க மேல். இவர் டி வந்து டீச்சர் சொல்லிட்டோம். இவங்க யாருன்னு தெரியாது, ஆனா இவங்க டாக்டர். இவங்க வந்து ஆர் அண்ட் யூக்கு வந்து மதர். அப்ப இவங்களோட பசங்க ஆர் அண்ட் யூ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கியூ வந்து லாயர். யாரை மேரேஜ் பண்றாங்கன்னா பி அப்படின்றவங்க மேரேஜ் பண்றாங்க. இந்த 2 பேர்ல இவ கியூ ஆர் பியா இருக்கலாம், அதே மாதிரி இங்க கியூ ஆர் பியா இருக்கலாம். கியூ வந்து லாயர் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னொரு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2 மேரிட் லேடிஸ்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அப்ப இவங்க வந்து டாக்டரா இருக்கலாம். அப்ப இவங்க தான் கண்டிப்பா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இவரு கியூ அப்படின்னு லாயர் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பா அவங்க வந்து ஃபீமேலா இருக்க முடியாது. இவங்க தான் வந்து ஃபீமேல். அப்போ இவங்க பி, இது வந்து கியூ. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, யார் ஹவுஸ் ஒய்ஃப்னு கேட்டாங்க. நமக்கு இதுல இருந்து தெரிஞ்சு பி அப்படின்றவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சன் ஒரு கிராண்ட் சன் இருப்பான். அப்ப இவங்களோட பையன் தான் டி. ஸோ இவங்க ஒரு சன்னு ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுல கொடுத்துருக்க டீடைல்ஸ் தெளிவா தெரிஞ்சிச்சு. பி அப்படின்றவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பி.